ஆனால் அடுத்த தேர்தலில் தளபதிக்கு தானே ஓட்டு அப்படின்னா. டிப்ளமோ முடிச்சிடலாம். நான் ஃபஸ்ட்டு பார்த்தேன், தம்பி நீ ஓட்டர் ஐடி வச்சிருக்கியான்னு கேட்டேன். அண்ணன் கட்சி ஆரம்பித்த உடனே பதிவு பண்ணிட்டேன். ஓட்டர் ஐடி வந்துருச்சு. வீட்லேயும் எல்லார்ட்டையும் கேட்டேன், எல்லார்ட்டையும் ஓட்டருக்கு எந்த பூத் இருக்கவங்க பார்த்துட்டேன்னா இவ்வளோ தாங்க பூத்து கமிட்டி, இதுதான் பூத்து கமிட்டி. கிட்டத்தட்ட ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்கிற கோடிக்கணக்கான பெண்கள், கோடிக்கணக்கான மக்கள், ஒவ்வொரு இல்லமும் நமக்காக தயாராகிட்டு இருக்கு. தளபதி மேல, தலைவர் மேல உள்ள நம்பிக்கையால தயாராகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 60களில் இதே மாதிரி, பெரியவர்களுக்கு தெரியும், 60களில் இதே மாதிரியான ஒரு இளைஞர்கள், மாணவர்கள், பெண்களுடைய புரட்சி ஏற்பட்டுச்சு. அன்னைக்கு அண்ணா அவர்கள் மட்டும்தான், வேற எந்த கோபால்வரமும் இல்லை. அண்ணா அவர்களுக்காக மட்டுமே, அண்ணாவின் சொல்ல கேட்டு மட்டுமே அந்த புரட்சியின் விளைவாக அன்று ஆட்சியை கைப்பற்றிய திமுக. அப்பயும் இதே மாதிரிதான். திமுகவிற்கு எந்த கட்டமைப்பும் கிடையாது, பூத்து கட்டமைப்பு கிடையாது, எந்த கட்டமைப்பும் கிடையாது. அன்னைக்கு நிறுத்தப்பட்ட வேட்பாளர் எல்லாரும் இளைஞர்கள். அன்னைக்கு அவர்களை எதிர்த்து நின்ற மிகப்பெரிய தலைவர்கள், அப்ப இருந்த காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஜாம்பவான்கள். அவர்களை எதிர்த்து நிறுத்தி வைக்கப்பட்டது எல்லாமே இளைஞர்கள். அந்த இளைஞர்கள் நின்று அன்று ஆட்சியை கைப்பற்றியார்கள். அண்ணா அவர்களுக்காக மட்டுமே. திரும்பவும் கோடிட்டு சொல்றேன், வேற யாரும் அந்த கிரெடிட் எடுத்துடக்கூடாது. அதே போன்ற ஒரு சூழ்நிலை இருக்கு. ஆனா ஒரே ஒரு மாற்றம் தான். அன்னைக்கு திமுகவுக்கு கட்டமைப்பு இல்லை. இன்னைக்கு கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக மக்கள் மன்றமாக இருந்த தளபதியின் மன்றம் இன்று அரசியல் கட்சியாக மாறி. ஒவ்வொரு பூத்திலையும், இப்ப என்னுடைய சொந்த பூத்தில் நான் சாட்சியாக பார்த்திருக்கிறேன், 50க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இருக்கிறார்கள். திமுகவுக்கு 67 கிடையாது, கட்டமைப்பே கிடையாது, வேட்பாளர்களும் கிடையாது, இளைஞர்களுடைய ஆதரவு மட்டுமே இருந்துருச்சு. இன்னைக்கு அதை தாண்டி நமக்கு ஒவ்வொரு பூத்தில் நமக்கான வலுவான கட்டமைப்பை 20-30 ஆண்டுகளாக மக்கள் மன்றமாக இருந்தது நமக்கு இருக்கு. நண்பர்களே, மாவட்ட செயலாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வேண்டுகோள், இன்னும் 2 மாதத்தில் போன மீட்டிங்லேயே தலைவர் அவர்கள் குறிப்பிட்டார்கள், பூத்து கமிட்டி மாநாடு வைக்கணும்னு சொல்லிட்டு. இன்னும் 2 மாதங்கள் தலைவரிடத்திலிருந்தும் பொதுச் செயலாளரிடத்தும் வழிகாட்டுதல் வரும். இன்னும் 2 மாதத்தில் அந்த வழிகாட்டுதல் 1% கூட காம்பன்சேட் பண்ணாம நம்ம உழைத்தால் கண்டிப்பாக இப்ப இருக்க இந்த சோ கால்டு பார்ட்டிகளோட மிகப்பெரிய கட்டமைப்பை நாம கொண்டு வர முடியும். 1% கூட காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. அவர்களை விட உண்மையாக, உறுதியாக உழைக்கக்கூடிய தொண்டர்களும், இளைஞர்களும், பெண்களும் இருக்கிறாங்க. மற்ற கட்சியெல்லாம் காசு கொடுத்தா தான் பூத்து கமிட்டி, நம்ம கிட்ட அது இல்லாமலே இருக்கு. காசு கொடுத்து கூட்டிட்டு வந்து உட்கார வச்சாதான் பூத்து கமிட்டி. அது இல்லாமலே நூற்றுக்கணக்கான, என்னுடைய பூத்தில் 50 பேர் என்னால இன்னைக்கு காட்ட முடியும். அவ்வளவு பேர் நான் பார்த்தேன். 10 ஆண்டுகளாக இருக்கிறார்கள். இதை அடுத்த 2 மாசத்துக்கு அமைச்சிட்டோம்னா இதை விட வலுவான இயக்கம் எதுவுமே கிடையாது தமிழகத்தில்.